சார் சந்தோஷ் சார், வணக்கம் சார். வணக்கண்ணா. சார் கொஞ்சம் இந்த பத்திரக்காத்துல சர்வே நம்பரே எதுவும் இல்லாத இருக்காண்ணா. அதிகாரி பார்த்தாங்க, பத்திரக்காத்துல குட்ட பத்திரக்காத்துல சர்வே நம்பரே இல்லாத இருக்குதப்பா. என்னப்பா அதுவும் கோர்ட் மூலமா வந்தது விலங்கமாக போகுதுப்பான்னு சொல்லி யோசிக்கிறாரு. காலையில் எழுதி வச்சேன், வெறும் 6 மாசம் பில் 220 பில் போட்டு வச்சிருக்கேன். நீ லீவு நாள் சொல்லிட்டு வீட்டுல போய் பார்த்து பேப்பர் போய் மதிய டைம்ல கொடுக்கலாம் போய் பார்த்தா என்னப்பா சர்வே நம்பரே இல்லாத நாளைக்கு என்ன விலங்கான வரப்போன்னு சொல்லி பார்த்து பேசி சொன்னாரு. சரி சார், நான் பார்த்து கேட்டு நேர்ல போய் விசாரிச்சு வரேன் சார் சொன்னேன் நான் வீட்டை. வீட்டுல வெளியிருக்கீங்களா பார்த்தவங்க நானு. அதான் சார் 13,000 கேட்டாருன்றீங்க. அதான் எதனா கம்மி பண்றாரா என்னன்னு கேளுங்களேன். இல்ல, அதாவது சர்வே நம்பர் இல்லாத இருக்கு இந்த விஷயத்துல. அதிகாரியும் அவருக்கு லீவ் போட்டு இருப்பாங்க, மெடிக்கல் லீவ் போட்டு அவர் பொண்ணு போய் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சீக்கிரம் முடிச்சீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு அவர்கிட்ட கேட்பேன். அப்புறம் ஐயரா சார் கேட்டேன் எனக்கு. அதான் சார் இப்போ கொஞ்சம் அந்த செக் வேற இந்த லீவ் ஆயிடுச்சாங்காட்டியும் அது பாஸ் ஆகவே இல்லை. அதனாலதான் அப்படியே நிக்கிறேன். சரி, அது கொடுங்க, நான் பணம் வந்ததும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அப்பனா அது டாக்குமெண்ட் எதுவும் இல்லைன்றீங்க. நான் என்ன எதுனா கொடுங்க, அது வக்கீல் கிட்ட அது என்ன பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். நான் அத நம்ம கேஸ் ஜெயிச்சு கொடுத்த வக்கீல இருக்காரு, அவர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னன்றது என்ன தெரியல எனக்கு கூட என்னன்னு. சரி, பேப்பர் கொடுத்துறேன் சார். வரி மட்டும் 6 மாசம் பில் வாங்கிக்கிறேன். அது கொடுத்துறேங்க. அது எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துறேன். அது கொஞ்சம் பேசி வைங்க. 13 கொஞ்சம் கம்மியா பேசுங்க. 13,000 கொஞ்சம் இல்ல. கோர்ட்ல தீர்ப்பாயிருக்கு, சர்வே நம்பர் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு வரணும் ஆபீசரு. அதனால நீங்க பேசுனீங்களா? ஏதாவது 10,000 ஒத்துக்கிறாரான்னு கேட்டு பாருங்களேன் கொஞ்சம். இல்ல, ஒரு கடைசியா 12,000 ஃபைனல் சொல்லி சொல்லிட்டாரு. நான் வேற ஒன்னும் சொல்லணும். சரி, நம்ம பார்த்து பேசிட்டாரு அவரு. சரி, கொஞ்சம் பணம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள நான் வக்கீல் கிட்டயும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அது என்னன்றது. அந்த இதை கொடுங்க, அந்த ஜெராக்ஸ நான் அவர்கிட்ட வக்கீல் கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன் அது என்னன்னு காமிச்சு. சரி, நான் இப்ப கொடுத்துறேன். வீட்டுல என்ன இருக்கீங்க நீங்க? வீட்டுல தான் இருக்கேன். நான் வரணும், ஒரு 4 மாசத்துக்கு பத்திரம் கொடுத்துருவேன் உங்களுக்கு. சரிங்க. சரி, வச்சுருவேன். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.